3 முடிச்சு நந்தினி. ஸோ, இப்ப பார்த்தீங்கன்னாக்க எல்லா விஷயம் நம்ம சூர்யா வந்து கண்டுபிடிச்சுட்டாங்க. கண்டுபிடிச்சது மட்டும் இல்லாம, இப்ப நந்தினி வீட்டுக்கு வேற கூட்டிட்டு வந்துட்டாங்க இல்லையா? இதுக்கு மேல சுந்தரவல்லியோட முகத்த எங்க கொண்டு போய் வச்சுக்க போறாங்கன்னு தான் தெரியல. ஸோ, இவங்க பார்த்தீங்கன்னாக்க எப்படியாச்சும் இவங்கள இந்த வீட்டுக்கு வரக்கூடாது. நம்ம இனிமே வந்து இவள வந்து நம்ம வீட்ட விட்டு தொரத்திட்டு நம்ம பையனுக்கு வேற ஒரு கல்யாணம் பண்ணி வச்சிரணும். அப்படின்னு சொல்லிட்டு தான் பார்த்தீங்கன்னாக்க எல்லா விஷயத்தையும் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னாக்க இவங்க செஞ்ச எல்லா வேலையுமே பார்த்தீங்கன்னாக்க, எல்லாத்தையும் வந்து நம்ம சூர்யா வந்து முறியடிச்சுட்டாருங்க. இந்த சுதாகர் பண்ண வேலையால தான் பார்த்தீங்கன்னாக்க, இங்க போயிட்டு அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்க, இங்க போலீஸ் ஸ்டேஷன்ல நந்தினி வந்து உட்கார வேலையே வந்து வந்துச்சு. இது எல்லாத்தையும் ஈஸியா வந்து தன்னுடைய ஃபோன்லயே ரெக்கார்ட் பண்ணி வச்சுக்கிட்டு, ஆதாரத்த கைக்குள்ளேயே வச்சுக்கிட்டு, இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு இருந்தாங்க. ஆனா இதுக்கு மேல பார்த்தீங்கன்னாக்க, அழகா வந்து வெளில கூட்டு வந்தது மட்டும் இல்லாம, வீட்டுக்கு நான் போயிட்டு வந்து அவங்கள வந்து செம்மையா வந்து ஒரு மரியாதை பண்ணாங்க பார்த்தீங்களா? அது செம்ம சூப்பருங்க. இதுக்கு மேல வந்து நந்தினிய வந்து வீட்ட விட்டு யாராலயும் வந்து தொரத்தவே முடியாது அப்படின்னு நெனைக்கிறேன். ஸோ இவங்க வந்து நம்ம பையன வந்து இன்னொரு கல்யாணம் பண்ணி வச்சிடலாம். நந்தினிய வேற ஒரு விஷயத்துல வந்து இறுக்கி வச்சுட்டு, ஸோ அவங்கள வந்து இந்த வீட்டுக்கே வர முடியாத அளவுக்கு நம்ம பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னாக்க, இங்க சுந்தரவல்லி எல்லா விஷயத்தையும் வந்து செஞ்சுட்டு இருந்தாங்க. ஆனா கடைசியில பார்த்தீங்கன்னாக்க, அவங்க செஞ்ச ஒரு வேலை கூட பார்த்தீங்கன்னாக்க உருப்படியா செய்யல. அதாவது இவங்க அந்த செஞ்ச அந்த தப்ப வந்து அழகா வந்து நம்ம சூர்யா வந்து கண்டுபிடிச்சு வந்து அழகா போலீஸ் ஸ்டேஷன்ல போயிட்டு வந்து நீ வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ஸோ ஆராத்தி எடுக்க வைக்கிற அளவுக்கு வந்து கொண்டுட்டு வந்துட்டாங்க. என்ன இதெல்லாம் பார்த்து நம்ம சுந்தரவல்லி இவளுக்கு நம்ம ஆராத்தி எடுக்கணுமா? ஐய்யய்யோ! வேணவே வேணாம் தூக்கி விசாரிட்டு போயிட்டே இருந்தாங்க. ஆனா நம்ம அருணாச்சலம் ஐயன் கீழ விழுந்த தட்ட கூட தன்னுடைய கையில மறுபடியும் எடுத்து வெத்தலையே அந்த கற்பூரத்தையும் மறுபடியும் வச்சு சுத்தி, அதுக்கப்புறம் தான் வீட்டுக்குள்ளேயே வந்து நந்தினிய வந்து கூட்டிட்டு வந்தாங்க. ஏன்னா, நந்தினி மேல அவ்ளோ நம்பிக்கை வந்து வச்சு, நம்ம அருணாச்சலம் ஐயா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, அவங்கள ரொம்பவே பத்திரமா வந்து பார்த்துக்கிறாங்க. ஏன்னா, நம்மளுடைய பையனுக்கு கண்டிப்பா இவ தேவ இவங்க. அப்படின்ற ஒரு ஸ்ட்ராங்கான முடிவுல வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து நம்ம சூர்யாவோட அப்பா வந்து அருணாச்சலம் வந்து இருக்காங்க. ஸோ, அதனால கண்டிப்பா வந்து அருணாச்சலத்தோட எல்லாரோட சப்போர்ட் கண்டிப்பா வந்து நந்தினிக்கு கிடைக்கும். இங்க நம்ம சூர்யாவ கொஞ்சமா பார்த்தீங்கன்னா இம்ப்ரெஸ் பண்ணாவே போதும். அழகா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, டர்ன் ஆகி வந்து நம்ம நந்தினி பக்கம் ரொம்ப க்ளோஸா இருக்கிற மாரி வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம சூர்யா வந்து வந்துருவாப்புல. இதுக்கு மேல பார்த்தீங்கன்னாங்க, அவங்கள பிரிக்கிறது வந்து அவ்வளோ வந்து ஈஸியெல்லாம் கிடையாதுங்க. ஸோ ஒவ்வொரு நாளும் பார்த்தீங்கன்னா, இவங்க ஸோ அவங்க மேல கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரிங்க மட்டும் காட்டுனாங்கன்னு வைங்க, அழகா வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம நந்தினி பக்கம் வந்து நம்ம சூர்யா வந்து வந்துருவாங்க. இத எல்லாம் தான் பார்த்தீங்கன்னா, அந்த வீட்ல இருக்கிற நம்ம நந்தினியோட நம்ம சூர்யாவோட தங்கச்சி எல்லாமே சொல்லும்போது, நீங்க அண்ணன் மேல இன்னும் கொஞ்சம் மட்டும் நீங்க பாசம் காட்டுனீங்களா போதுங்களேன், எல்லாமே டர்ன் பண்ணி உங்க பக்கம் வந்துருவாங்கன்னு சொன்ன உடனே, அதெல்லாம் எனக்கு வேணாம், இருக்கிற மாரியே எனக்கு போதும் அப்படின்ற மாரி வந்து சொன்னதும் அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிப்போச்சு. என்னடா இப்படி சொல்லிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் நெனச்சிருப்பாங்கன்னு நான் நெனைக்கிறேன். அப்ப சுந்தரவல்லி இனிமே கொஞ்சம் சைலன்ட்டா இருப்பாங்கன்னு நெனைக்கிறேன். கண்டிப்பா அதெல்லாம் கிடையாதுங்க. என்னடா இவ மறுபடியும் வீட்டுக்குள்ள வந்துட்டாளே! அப்படின்னு சொல்லிட்டு வேற ஏதாச்சும் பண்ணலாமே! அப்படின்னு சொல்லிட்டு தான் மட்டும் தான் யோசிப்பாங்க தவிர, மத்தபடி பார்த்தீங்கன்னாக்கா, அந்த அளவுக்கு ஈஸியா வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம நந்தினிய வந்து வீட்ல சும்மா விட்டுருவாங்கன்னு நெனைக்கிறீங்களா? அதெல்லாம் கிடையாதுங்க. ஸோ என்ன வேலை செஞ்சு இவங்கள வந்து வீட்ட விட்டு தொரத்தணுமோ, அது எல்லாத்தையுமே செஞ்சு, நம்ம தொரத்தணுன்ற ஒரு குறிக்கோளோட தான் மட்டுமே பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து சுந்தரவல்லி இருப்பாங்களே தவிர, மத்தபடி நந்தினியெல்லாம் மன்னிச்சு, மன்னி இது ஏத்துக்கிற வாய்ப்பே வந்து பார்த்தீங்கன்னாக்கா, இங்க வந்து கிடையாது. ஸோ இதுதான் அடுத்த ப்ரோமோலயும் பார்க்க போறோம். பாய் பாய்.